மரத்து மேல உட்கார்ந்திருக்க? கீழே இறங்கி வா. மாட்டேன். கீழே விழுந்துட போற. நான் புடிச்சுக்கிறேன். இறங்க மாட்டேன். நீ சீக்கிரம் வா. சுமதி இங்க வந்து என்ன பண்றா பாரு. மரத்து மேல உட்கார்ந்துகிட்டு இறங்க மாட்டானே புடிவாத புடிக்கிறான். இறங்கு. கீழே இறங்கு. ஏன் இப்படி அடம் பிடிக்கிற? இறங்கு. மாட்டேன். நான் இங்க இருந்து இறங்க கீழே மாட்டேன். விழுந்துடுவோமா? நீயா இறங்கு. சுமதி சொல்றது கேளு. இறங்கு. அப்பா, நான் தினமும் இந்த குருவிங்க சத்தம் கேட்டுதான் கண்ணை முழிக்கிறேன். அதுங்களுக்கு நான் சாப்பிட அரிசியும் போடுவேன். அதனால இங்க இருந்து போக வேண்டாம்ப்பா. இங்கேயே இருந்துடலாம்ப்பா. சரி, நீ முதல்ல கீழே இறங்கு. அதுக்கப்புறம் இதை பத்தி பேசிக்கலாம். வா. மாட்டேன். சுமதி, சுமதி, அவங்கள விட்டு நான் இங்க இருந்து வர மாட்டேன். அந்த பாட்டி வீட்லயும் உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. அங்க நிறைய பொம்மைங்க இருக்கும். நீ ஜாலியா விளையாடலாம். வர மாட்டேன்னு சொன்னா வர சொல்றது மாட்டேன். கேளு. வாமா, இறங்கு இறங்கு. கீழே இறங்கு. செல்லல்ல வா. நீ சமத்து தானே. வா. நீ அடிக்கடி பட்டுச்சுன்னா என்ன பண்றது? சுமதி, நான் என் துடிச்சு செல்லம், போயிடுவேன். இங்க பாரு. அந்த பாட்டி வீட்லயும் உனக்கு நிறைய பொம்மைங்க இருக்கும். நீ நிறைய விளையாடலாமா? இப்படி எல்லாம் அடம் பிடிக்க கூடாது தங்கம். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். நான் இங்க இருந்து வர மாட்டேன். நீங்க என்கிட்ட வராதீங்க. எதுக்காக நம்ம இந்த ஊரை விட்டு போனோம்? ஏன் இவ்ளோ பிடிவாதமா இந்த வீட்டை விட்டு போனோங்கறீங்க? ஏன் அப்பா பேச்சையும் பாட்டி பேச்சையும் நீங்க கேக்குறதே இல்ல? யாரும் இங்க இருந்து போக ஆசைப்படல. நீங்க மட்டும் தான் போகணும்ங்கறீங்க. சுமதி, பெரியவங்க கிட்ட இப்படி எல்லாம் பேசக்கூடாதுமா. அங்கேயும் நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. சொன்ன கேளுங்க. கிட்டவங்க என் மேல உங்களுக்கு கொஞ்சம் கூட பாசம் இல்ல. என்ன வேணும்னே ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு சௌமியா அக்கா கூட விளையாடுறீங்க. அது மட்டும் இல்லாம அவங்க மட்டும் தான் உங்க கூட படுக்கறாங்க. இல்லம்மா, அப்படி எல்லாம் எதுவுமே இல்ல. நான் உன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கேன். போய் சொல்லாதீங்க. என் மேல உங்களுக்கு பாசம் இல்ல. வேணும்னே எனக்கு பிடிச்ச இந்த வீட்ல இருந்து என்ன கூட்டிட்டு போக பாக்குறீங்க. இந்த உலகத்திலே உங்களை மாதிரி கெட்டம்மா யாருமே இல்ல. சுமதி, நிமி, நாசமா போறவளே. என் பேத்தியவ கை நீட்டி அடிச்ச. என் பேத்திய இன்னொரு தடவை தொட்ட உன் கைய உடைச்செறிஞ்சிருவேன். ஜாக்கிரதை. மகேந்திரா, அவளை உள்ள கூட்டிட்டு போப்பா. நீ அழாத ராஜு. வா, நம்ம உள்ள போலாம். வா. அழாத சரிம்மா. அழாத. சரி சரி சரி. அழாத அழாத அழாத. சுமதி, என்ன அறியாம நான் உன்னை அடிச்சிட்டேன். கோவத்துல நான் என் சுயநினைவை இழந்துட்டேன். நான் பெத்த பொண்ண கை நீட்டி அடிச்சிட்டேன். அம்மா தேவி, ஒரு தாயோட துன்பம் உங்களை தவிர வேற யாருக்கு தெரியும்? அந்த பொண்ணையும் இவள மாதிரி தான் நான் உயிரா நினைக்கிறேன். ஆனா எதிர்பாராத விதமா இன்னைக்கு அவளை அடிக்க வேண்டியதாயிடுச்சு. நான் எடுத்த இந்த முடிவால சுமதியோட மனசை நோகடிச்சிட்டேன். வீட்டுல இருக்கிறவங்க கிட்டயும் கெட்ட பேர் வாங்கிட்டேன். ஆனா எனக்கு இது தவிர வேற வழி தெரியல. அம்மா தேவி, நீதான் எனக்கு கருணை காட்டணும். ஒரு இடத்துல இருந்த என் குடும்பத்தை வேரோடு எடுத்துட்டு போய் இன்னொரு இடத்துல வைக்க போறேன். ஏன்னா அந்த கெட்ட நிழல் என் குழந்தை மேல படக்கூடாது. ஏன்பா லாரி நிறுத்தின? மகேந்திரனா, ஒருத்தங்க லிஃப்ட் கேக்குறாங்க, அதனாலதான் நிறுத்தினேன்.
நீங்க எங்க போகணும்? வாங்க. எந்திரிங்க எந்திரிங்க, நீங்க சொன்ன ஊர் வந்துருச்சு. எல்லாரும் நல்லபடியா வந்துட்டீங்களா? வாங்க சம்பந்தி. வணக்கம் சம்பந்தி. வணக்கம் அத்தை. நல்லா இருப்பா, நல்லா இருங்க. என் செல்லம், என் குட்டி சௌமி. சுமதி குட்டி, வா 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 செல்லம், வாங்க வாங்க. ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா? நீ ஏமா கவலைப்படுற? இங்க வந்துட்டல எல்லாம் சரியாயிடும். சம்பந்தி, வழியில எந்த பிரச்சனையும் இல்லையே? இந்த ட்ரக்ல வந்ததுதான் உடம்பு அப்படியே புரட்டி போட்டுடுச்சு. வாமா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் சித்தி. என்ன திடீர்னு ஊருக்கு வந்திருக்க? அதுவும் குடும்பத்தை வேற கூட்டிட்டு வந்திருக்க? சும்மாதான். உன் புருஷன் வீட்ல என்னாச்சு? நீ அங்க நல்லா தானே இருந்த? அது ஒண்ணுல சித்தி, அம்மாவை பார்க்கணும்னு ஆசையா இருந்ததா, அதான் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு இங்க வந்துட்டேன். ஒரேடியா எல்லாருமே நிம்மியோட அம்மாவை பார்க்க வந்திருக்காங்க பாரு. நிம்மியோட புருஷன் வீட்டோட மாப்பிள்ளையா வந்துட்டாரு போல இருக்கு. என்ன குடும்பமோ, சீ. ரூபா கம்மியா இருக்கு சார். 7 ரூபாய் இல்ல, போட்ட விடுங்க. 7 ரூபாய் வச்சு அரமணா கட்ட போறியா? 7 ரூபாங்கிறது உங்களுக்கு வேணா மட்டமா இருக்கலாம் சார், ஆனா எங்களுக்கு அதான் சார் வசதி. அப்படி பார்த்தா வழியில ஒரு சவாரி ஏத்தினிய, அவங்க கிட்ட நீ காசு வாங்கியிருப்ப, அதுக்கு என்ன சொல்ற? என்ன சார், தினம் நாங்கள் லாரில யாருக்கா லிஃப்ட் கொடுப்போம். சில பேர் பைசா கொடுப்பாங்க, சில பேர் கொடுக்க மாட்டாங்க. அதை போய் இந்த கணக்கில் சேர்க்குறீங்களே சார். யார் வாடகை எடுத்தாங்க? இந்த வண்டியை யார் வாடகை எடுத்தாங்க? நான் தானே எடுத்தேன். அவங்கள ஏன் நீ ஏத்தன? அவங்க எப்போ இறங்கிட்டாங்க சார். அவங்க இருந்தா நீங்க அவங்க கிட்ட பங்கு வாங்கிக்கலாம். உங்ககிட்ட எல்லாம் பேசி பிரயோஜனமே இல்ல. மகேந்திரா, அவன் கேக்குற பணத்தை கொடு, எதுக்கு சண்டை போடுற? இல்லம்மா, அவன் பணத்தை கொடு, அவன் போகட்டும். 7 ரூபாய்க்கு இவ்வளவு வீம்பு பிடிக்கிறான். இந்த மீதி சில்லறையே வச்சுக்க. எல்லா சாமானும் உள்ள இருக்குப்பா. இறங்க சீக்கிரம் இறங்குப்பா. நிம்மி கொடு. ஆமா.
அம்மா தேவி, இதுக்கு மேல இந்த குழந்தை வாழ்க்கையில எந்த துன்பமும் நேரக்கூடாது. இவளுக்காக நான் உயிரை கொடுத்து போராட கூட தயாரா இருக்கேம்மா. அம்மா தேவி, நீதான் இவ கூடவே இருந்து இவளை பத்திரமா பாதுகாக்கணும். கருணை காட்டு தாயே. அருமையான வீட்டை விட்டு வந்துட்டு ஒரு வாடகை வீட்டுல தங்கி இருக்கோம். இங்க தண்ணியும் இல்ல, கரண்ட்டும் இல்ல. எப்படிமா இங்க இருக்கிறது? கரண்ட் இல்லாம ஒரு நிமிஷம் கூட என்னால இருக்க முடியாது. கவலைப்படாதீங்க மாப்பிள்ள, ரிப்பேர் செய்யறவனை கூப்பிட்டுருக்கேன். இந்தாங்க காஃபி எடுத்துங்க. சீக்கிரம் அந்த எலக்ட்ரீஷியனை வர சொல்லுங்க அத்தை. இந்தாங்க சம்மந்தி, நீங்களும் காஃபி எடுத்துங்க. காஞ்சி தண்ணி மாதிரி ஒரு காஃபி இதை நாங்க குடிச்சாகணும். சரி சரி கொடுங்க. ஒரு சின்ன விஷயத்துக்காக நல்லா வாழ்ந்துகிட்டு இருந்த வீட்டை சுக்குநூறா உங்க பொண்ணு உடைச்சிட்டா. இதெல்லாம் யாருக்கு தெரியுது? நாங்க என்னவோ வீட்டை விட்டு ஓடி வந்த மாதிரி பேசுறாங்க. சம்மந்தி, ஒலவாய மூணாலும் ஊர்வாய மூட முடியாதுன்னு சொல்லுவாங்க. பேசுறவங்க பேசிக்கிட்டு தானே இருப்பாங்க. அது எதுக்கு நீங்க பெருசா எடுத்துக்கிறீங்க? உங்க சொந்த வீட்டுல நிம்மதியும் இல்ல, சந்தோஷமும் இல்ல, அப்புறம் எதுக்கு அந்த வீடு? இருக்கட்டும் இருக்கட்டும், உங்க புத்திமதியை நீங்களே வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் வெளியே போய் எனக்கு ஏதாவது வேலைகளை கிடைதான்னு பார்த்துட்டு வரேன். அம்மா, நீங்க விளையாடுங்க, நான் அதுக்குள்ள டிஃபன் ரெடி பண்றேன். சரிம்மா. ஐயோ கடவுளே, என் ஃபேவரட் பால். சௌமியாக்கா, நம்ம இதை வச்சு இங்கேயே விளையாடலாம். சரி, விளையாடலாம். அம்மா நிம்மி, இங்க பாரு. நீ முதல்ல போய் டிஃபனை ரெடி பண்ணுமா, நான் இதெல்லாம் பாத்துக்கிறேன். வெளியில எல்லா பசங்களும் விளையாடுறாங்க, நாமளும் போலாமா? பாட்டி, நானும் அங்க போய் விளையாடவா? அதுக்கு என்னம்மா, போடா செல்லம். பாட்டி, நானும் விளையாட போவா? போகணும்னா போ, என்கிட்ட எதுக்கு கேக்குற? நான் சொல்றதை இந்த வீட்டுல யாரும் கேக்குறாங்களா என்ன? சௌமியா, சௌமியா வெளியே போகாத. எதுக்கு அவளை வெளியே போக சொன்னீங்க? அவளை நான் ஒண்ணு வெளியில போன்னு சொல்லல. நான் சொல்ற பேச்ச நீயே கேட்காதப்போ உன் பொண்ணு எப்படி கேட்க போறா? ஏதாவது ஒரு சாக்கு சொல்லுங்க. பரவாயில்ல விடு, விளையாடலன்னா மூஞ்ச தூக்கி வச்சுக்குவா. அப்புறம் இந்த ஊர்ல உள்ளவங்களும் குழந்தைங்களுக்கு நடுவுல பேதம் பாக்குறோம்னு சொல்லுவாங்க. நிம்மிமா, அவங்க சொல்ற விதம் கோவமா இருந்தாலும் அதுல ஒரு நியாயம் இருக்க தானே செய்யுது. அவ இஷ்டப்படி போய் விளையாடட்டும். நீ யாரு? சௌமியா, சுமதியோட அக்கா. நானும் உங்க எல்லாரும் கூட சேர்ந்து விளையாடலாமா? சரி வா, உன்னையும் சேர்த்துக்கிறோம்.
ரொம்ப களைச்சு போயிட்டு கொஞ்ச நேரம் இங்க உட்காரு. நான் சொல்றத நல்ல கவனமா கேட்டுக்க. உன் மனசுல இருக்கிற எல்லா கவலையும் தூக்கி போடு. சௌமிக்கு ஒண்ணும் ஆகாது, நீ பயப்படாத. நடந்ததெல்லாம் மறந்துட்டு இந்த ஊர்ல புதுசா ஒரு வாழ்க்கைய ஆரம்பி. அதே மாதிரி நம்ம சௌமிக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடு. நான் சொல்றது உனக்கு நல்லா புரியுது தானே நிம்மி? வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சுமா, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். எதுக்கு பயப்படுற? இங்கே தானே இருக்கேன். 4 அடி எடுத்து வச்சா என் வீடு. நீ எப்போ கூப்பிட்டாலும் நான் வந்துட போறேன். சரியாமா? இத பாருங்க சம்பந்தி, எங்களுக்காக எவ்வளவுதான் உழைப்பீங்க, மத்ததையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க கிளம்புங்க. நீங்க யாருங்க என்ன கிளம்ப சொல்றதுக்கு? இது என் பொண்ணோட வீடு. எனக்கு இங்க வர்றதுக்கும் இருக்கிறதுக்கும் உரிமை இருக்கு. சில பேருக்கு இத பார்க்கும்போது மொழியும் பிதுங்குது, மூக்கும் வீங்குது. இங்க யாரு வரதாலையும் எங்களுக்கு மொழியும் பிதுங்கல, மூக்கும் வீங்கல. எல்லாம் நல்லா தான் இருக்கும். அதோட பொண்ணு வீடு பக்கத்துல இருக்குங்கிறதுக்காக அடிக்கடி வராதீங்க. அது அவ்வளவு நல்லதில்ல. சம்மந்தி, காலம் மாறி போச்சு. இப்ப நல்லது கெட்டதும் மாறி போயிடுச்சு, புரிஞ்சுக்குங்க. அது மட்டும் இல்ல சம்மந்தி, நீங்க உங்க உடம்ப மட்டும் பாத்துக்குங்க. மத்தது எல்லாத்தையும் நானும் என் பொண்ணும் சேர்ந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறோம். சரிம்மா, நான் கிளம்புறேன். சரிங்க சம்மந்தி, நான் கிளம்புறேன். ஏன் நிம்மி, உங்க அம்மா வந்தாங்க, விஷத்தை கக்கிட்டு போயிட்டாங்க. அதனால எனக்கு எதுவும் ஆகிறதுக்குள்ள என்னோட மாத்திரை மருந்துகளை எடுத்துட்டு வா. சீக்கிரம் போ. ஐ, பாத்தீங்களா? பொம்மை விக்கிறாங்க. வாங்க போய் பார்க்கலாம். இது ரொம்ப நல்லா இருக்குல்ல? அது கூட ரொம்ப நல்லா இருக்குல்ல? இந்த பந்து கூட நல்லா இருக்குல்ல? பொம்மை கீழே விழுந்துருச்சு. வேண்டாமா? நான் வச்சுக்கவா? இல்ல, எனக்கு இது வேண்டாம்.
சௌமி, அவளை ஏதாவது பிசாசு தூக்கிட்டு போயிருக்கோம். போய் நல்லா தேடு. அபசகுணமா பேசாதீங்க. என் கையை விடுங்க, என் கையை விடுங்க. விட போறீங்களா இல்லையா? சௌமியா, சௌமி, விடுங்க, என் கையை விடுங்க. நீங்க யாருன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. நீங்க என்ன புடிச்சிட்டு போவதானே வந்திருக்கீங்க. எங்க அம்மா ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்டாங்க. உன்னை யாராவது பயமுறுத்தும் போது உன் பக்கத்துல யாருமே இல்லனா அப்ப இந்த கத்தியை நீ பயன்படுத்து. இதுக்கு மேல என்கிட்ட வராதீங்க. நான் கத்தி வச்சிருக்கேன். சுமதி, சௌமி அக்கா எங்கம்மா? இங்கதான் இருந்தாங்க. இங்கனா எங்க? அவங்க பொம்மை விக்கிறவங்க கூட போயிட்டாங்க. பொம்மை விக்கிறவங்களா? அவங்க எங்க இருக்காங்க? அதுவும் அங்கதான் இருந்தாங்க. சௌமியா, சௌமியா, சௌமியா செல்லம், உனக்கு ஒண்ணு ஆகலையேம்மா? எதுக்குமா கத்தி? எதுக்கு இத வெளியே எடுத்த? அம்மா, என்ன பிடிக்க இந்த பூச்சாண்டி வந்துச்சு. பூச்சாண்டியா? ஆமாமா. பொம்மை விக்கிறவங்க மாதிரி வந்துச்சு. அதோட இவ்ளோ பொம்மை காசு இல்லாம கொடுத்துச்சு. நான் வேண்டான்னு சொன்னதும் என் கைய ரொம்ப கெட்டியமா புடிச்சுக்குச்சு. நான் அதுக்காக தான் இந்த கத்தி எடுத்தேன். அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன பார்த்து பயந்து ஓடிடுச்சு. நான் உங்க சிங்க குட்டின்னு அப்பப்ப என்கிட்ட சொல்லுவீங்கல்ல, நான் சிங்கம் மாதிரி கர்ஜனை பண்ணி ஓட வச்சிட்டேன். சௌமி, என் தங்கம், நிஜமாவே நீ சிங்க குட்டிதான். வாமா போலாம். வா. தங்கம், நீங்க உட்காருமா. நான் சொல்றது கவனமா கேளு. இதுக்கு மேல நீ வெளியே போக கூடாது. விளையாட உன்னை யார் கூப்பிட்டாலும் சரி, நீ அவங்கள திரும்பி கூட பார்க்காத. எது நடந்தாலும் உடனே வந்து என்கிட்ட சொல்லிடணும்னு. நான் சொல்றது புரியுதாடா? சரிம்மா, நான் வெளியே போக மாட்டேன். நான் வர வரைக்கும் நீ இங்கே தான் இருக்கணும். இங்கே தான் உட்கார்ந்து இருக்கணும். என்னாச்சு நிம்மி? உன் பொண்ணுக்கு புத்திமதியெல்லாம் சொல்ற? ஏமா, இந்த எலக்ட்ரிஷியன் வந்து சரி பண்ணிட்டானா? அவன் வந்திருந்தானா இந்நேரம் லைட் எரிஞ்சிருக்குமே. மத்தவங்க முகம் மாதிரி அழுது வடியுது. உனக்கு என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என்னங்க, அது இங்க வரைக்கும் வந்துருச்சு. யாருமா? பூச்சாண்டி. அடக்கடவுளே, திரும்பவும் இந்த விஷயம் ஆரம்பிச்சிருச்சா? இந்த 2 பேரும் இங்க வந்து செய்யறத நம்ம ஊர்லயே செஞ்சிருக்கலாமே. அங்கேயும் இப்படித்தான் அவமானப்படுத்திட்டு இருந்தாங்க. நிஜமாவே பூச்சாண்டி தான் வந்துச்சு. என் கையை விடவே இல்ல. சாமி மேல சத்தியமா என்ன தூக்கிட்டு போவதா வந்துச்சு. அப்பதான் நான் கத்தி எடுத்தேன். அதை பார்த்துட்டு அது பயந்து ஓடிடுச்சு. ஐயோ கடவுளே, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க குழந்தை கையில கத்தி இருக்கிறத பார்த்தா என் மான மரியாதை என்ன ஆகும்? இந்த வீட்டுல மான மரியாதை மேல யாருக்கு அக்கறை இருக்கு? நம்ம மூக்க அறுக்கணும்னு தான் அவ கையில கத்திய கொடுத்து வச்சிருக்கா. அம்மாவும் பொண்ணு ஏன் இப்படி உயிர் எடுக்கிறீங்க? வாழ விட மாட்டீங்களா? ஆனா அப்பா, சௌமியா அக்காவை மட்டும் அவங்க ஏன் கூட்டிட்டு போனாங்க? என்னையே அவங்க கூட்டிட்டு போல. வாயை மூடு. கண்ணா பின்னான்னு பேசாத. திட்டு வாங்கிட்டியா? இப்ப சந்தோஷமா?
உங்க அம்மாக்கு தான் உன் மேல கொஞ்சம் கூட பாசம் இல்ல. அப்புறம் அவகிட்ட எதுக்கு பேசுற நீ? வா நம்ம வெளியே போலாம். நாம இப்போ எங்க போறோம்ப்பா? பேரு கொடுக்க போறோம். ஸ்கூல்ல சேர்க்க போறேன். சரி போலாம். நிமி, இது புது ஊரு, புது ஜனங்க. இங்கேயும் கலடா பண்ணி மானத்தை வாங்காத, புரிஞ்சுதா? செல்லம், இந்த இடத்தை விட்டு நீ எங்கேயும் போக கூடாது. இங்கேயே தான் இருக்கணும். அம்மா, நானும் ஸ்கூலுக்கு போகணும்.